ஹே காய்ஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம சிஎம் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் வந்ததுன்னா ஒரு 2 வீக்ஸில் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரொடியூசர் அவர்கள் ஏற்கனவே அஃபிஷியலாக சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வகையில் இன்னொரு இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடியூசர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனநாயகன் படத்தில் வந்து சிஎம் விஜய் அப்படின்ற மாதிரி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ அதுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அது குறித்து நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சாதான் அது மாதிரி வந்து போட முடியும். ஸோ அந்த வகையில் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ பேசி முடிச்சுட்டு கண்டிப்பாக நான் சிஎம் விஜய் அப்படின்ற மாதிரி தான் போடுவோம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில் இதுக்கு யாருக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் விஜய் அவர்கள்ட்ட கேட்டாலே போதும். அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சொன்னார்னா கண்டிப்பாக நான் போட்டுருவாங்க. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக விஜய் அவர்கள் ஓகே தான் சொல்லுவார். ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக நான் சிஎம் விஜய் அப்படின்ற மாதிரி தான் வரப்போகுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படத்தை வந்து வாங்கி ரிலீஸ் பண்ணுற அகிம்சா என்டர்டைன்மெண்ட் இவங்க வந்து அஃபிஷியலாக ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ டைட்டில் கார்டு ஃபார் ஜனநாயகன் இன் தி ஒர்க்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் ஐகானிக் ஆல் அட் ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி நான் போட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஜனநாயகன் படத்தில் சிஎம் விஜய் அப்படின்ற மாதிரி தான் டைட்டில் கார்டு வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக மாசா இருக்க போகுது. ஸோ எல்லா ஃபேன்ஸும் வெயிட் பண்ணுறது இதுக்கு தான். ஸோ சிஎம் விஜய் அப்படின்ற மாதிரி போடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக விஜய் அவர்களும் இது எல்லாத்தையும் கேட்டு வந்தா ஓகே சொல்லுவார். ஸோ கண்டிப்பாக பிளாஸ்டாக இருக்க போகுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படம் லீக் ஆனதை பற்றி ப்ரொடியூசர் அவர்கிட்ட கேட்டதுக்கு அது வந்து லீக் ஆயிருக்கக்கூடாது, பட் லீக் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ அதை பற்றி பேச வேணாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்காரு. ஸோ என்னதான் இந்த ஒரு படம் லீக் ஆனாலும் படத்துக்கான ஹைப்ன்றது இன்னமும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் பார்க்கவே இல்லை. நிறைய பேர் இன்னும் இந்த ஒரு அப்டேட்டுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஒரு சின்னதாக ஒரு அப்டேட் கிடைச்சா கூட அதனால் புதுசாக பார்க்குற மாதிரி எல்லாரும் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய வியூஸ் போகுது. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா படம் கலெக்ஷன்லேயும் கண்டிப்பான ரெக்கார்டு வைக்கும் அப்படின்றதுல டவுட்டே வேணாம். அண்ட் இந்த ஒரு இன்டர்வியூல வந்து இந்த ஒரு படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு வந்து ஒரு 2 வீக்ஸில் வந்துடும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ஃபிக்ஸடாக வந்து மே 28 தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க போல இருக்கு. ஸோ கண்டிப்பாக மே 28 பிளாஸ்டாக வந்து இறங்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் என்ன மாதிரியான ரெக்கார்டு வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிஎம் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துடைய டைட்டில் கார்டில் வந்து சிஎம் அப்படின்ற அந்த லெட்டர் ஆட் பண்ணிட்டு இருக்கதா சொல்லப்படுது. ஸோ இதை பற்றி உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.